வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல் பே. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அரசியலையும் சரி, கம்யூனிசம் அதை பற்றின தாக்கத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். மதுரை எம்பி அவர்கள் சொல்ல ஒரு கருத்து, உலகில் பசிக்கின்றவன் இருக்கும் வரைக்கும் கம்யூனிசம் ஓய்வதில்லை, சாவதில்லை. இது கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. கண்டிப்பா ஒவ்வொரு கம்யூனிசனுக்கும் ஒரு கௌரவம் அப்படின்னு இந்த பழமொழியை கேட்டா தெரியும். உலகில் பசிக்கின்றவன் இருக்கும் வரைக்கும் என்றைக்கும் கம்யூனிசம் அழிவதில்லை, ஓய்வதில்லை. பட் இந்த கம்யூனிசத்தை பற்றி காமன் மனிதன் அவனோட புரிதலும், அவனோட தழுவலும், அவனோட பின்புலமும் எவ்வாறு இருக்கின்றது ஒரு சின்ன ஒரு காணொளி, ஒரு அப்டேட் தான். எஸ், 19th செஞ்சுரியில் முதலில் இந்த கம்யூனிசம் முழக்கமானது காரல் மார்க்ஸ், ஃப்ரெடரிக் ஏஞ்சல் அவர்களால் முழக்கம் இடப்பட்டது. யாருக்கு எதிராக? முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்குவதற்காண்டி இந்த கம்யூனிசமானது முதலில் முன்மொழியப்பட்டது. உலகத்துக்கு முதலாளித்துவ சர்வாதிகார வல்லரசுகளிடமிருந்து இந்த கம்யூனிசமானது மெல்ல மெல்ல பட்டி தொட்டி எல்லாம் பரவி ரஷ்யாவை அடைந்தது, சைனாவுக்கு வந்தது, நேபாளம், வியட்நாம், கியூபா, வடகொரியா, இந்தியா, இலங்கை அப்படின்னு அப்படியே பரவத் தொடங்கிய காலம் அது. இதன் முன்னோட்டமாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி வெடிக்கும் என்று கணிக்கப்பட்டது. அவ்வாறு நடக்கவில்லை. கம்யூனிசம் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களும், அது உடைமையாக இருக்கலாம், உபகரணங்களாக இருக்கலாம், உணவு தானியமாக இருக்கலாம், அனைத்துமே தனியாருக்கு சொந்தமாக கூடாது. மாறாக உழைக்கின்ற மக்களுக்கும், உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்கும், சமூகத்தில் உள்ள ஏனைய அனைத்து மக்களுக்கும் பொது உடைமையாக கொண்டாட வேண்டும், பொது உடைமையாக அனுபவிக்க வேண்டும், பொது உடைமையாக பிரித்து ஆள வேண்டும். இதனை செய்யுமே ஆனால் உலகத்தில் ஒரு வர்க்கமற்ற ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதனால் சமுதாயத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது, அனைவரும் சமம் என்று கம்யூனிச சித்தாந்தமானது சொல்லப்படுகின்றது. டீ குடிச்சுக்கிறேன். இது என்ன செய்யணும்? புரட்சி எப்படி வெடிக்கும்? சுரண்டல் வாதிகளிடமிருந்து சுரண்டுபவர்களால் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி போராடுவதை புரட்சியாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிந்தார். அதன் அடிப்படையில் சுரண்டல்காரர்களிடமிருந்து நிலங்களை பாதுகாக்க வேண்டும், உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், சொத்துக்களையும் உயிர்களையும் தொழிலாளி வர்க்கத்தையும் பட்டாளி வர்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்க தவறும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும், தேவையானவற்றை பறிக்க வேண்டும், தேவையில்லாதவற்றை அறுக்க வேண்டும். எது நமக்கு உட்பட்டு வருகின்றதோ அது நம் உடைமையாக்க வேண்டும், பொது உடைமையாக்க வேண்டும். யார் நம் பொது உடைமைக்கு எதிராக உள்ளார்களோ அவர்களை நாடு கடத்தப்பட வேண்டும், இந்த உலகத்திலிருந்து கடத்தப்பட வேண்டும் என்று ஒரு மூர்க்கமான போராட்டத்தை கம்யூனிச சித்தாந்தமானது முன்மொழிகின்றது. இதனால் உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள்,
முதலாளி வர்க்கத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமானது இருந்தது. 2025 உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் கம்யூனிசத்தை விளங்காமல் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சில பேர்த்துக்கு விளங்கவே இல்லை, கம்யூனிசம் என்ன சொல்லுதுன்னே விளங்கவே இல்லை. இந்த கம்யூனிசம் எதுக்காண்டி வந்தது, யாருக்காண்டி வந்ததுன்னே விளங்காமல் உட்கார்ந்து கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கின்றோம். முதலாம் உலகப் போர் முடிவில் உலகத்தில் உள்ள அனைத்து பாட்டாளி வர்க்கமும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை இயக்கும் என்று நம்பிக்கையான அந்த கார்ல் மார்க்சின் அந்த அறிவுரையானது பலிக்கவில்லை. மாறாக 1917 ரஷ்யா புரட்சி ஏற்பட்டு சார்ஜ் மண்டலிடமிருந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய அதிகாரத்தை லெனின் அவர்கள் கைப்பற்றினார். அதன் அடிப்படையில் 1957 வரைக்கும் சோவியத் யூனியனை உருவாக்கி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு வந்தார். இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முழுமையாக அவரால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, படுத்த இயலவில்லை. ஏனென்ற காரணம் சொன்னோமானால் முதலாளிகள் வர்க்கம் தேவைப்பட்டதன் காரணமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அனைத்துமே நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. அதில் ஒரு 60% மட்டுமே நடைமுறைக்கு வந்தது. இன்றைய உலகில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளக்கூடிய நாடுகளாக அறியப்படக்கூடிய 5 நாடுகள் தான் இருக்கின்றது. ஒன்று ரஷ்யா, இரண்டாவது சைனா, மூணாவது வியட்நாம், நான்காவது வடகொரியா, ஐந்தாவது கியூபா. இந்த 5 நாடுகள் மட்டும்தான் கம்யூனிசமானது இன்னும் உயிர்ப்பித்து வருகின்றது. ஆனால் 140 கோடி மக்கள் கொண்ட இந்த இந்தியாவில் மற்றும் கம்யூனிசமானது செத்து கிடக்கின்றது. கேரளா, திரிபுரா, மேற்கு வங்காளம், ஆசாம், தமிழ்நாடு போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் கம்யூனிசமானது தோங்கி இருந்த காலத்தில் அது சமூக விரோதி இயக்கமாக மாற்றப்பட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக மக்களுக்கு உதவக்கூடிய அனைத்து தலைவர்களையும் பிரித்த ஆண்டு கம்யூனிஸ்டம் என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் சோபிக்க தள்ளிப்பட்ட உள்ளது. ஆனால் நாம் ஓயப்போவதில்லை. கம்யூனிசத்தை சார்ந்து சித்தாந்தத்தை உள்வாங்கிய எவனாலும் இந்த கம்யூனிசத்தை விட்டு விலகப் போவதில்லை. மதுரை எம்பி அவர்கள் சொன்னது போல, உலகில் பசிக்கின்றவன் இருக்கும் வரைக்கும் கம்யூனிசம் என்றும் அழிவதில்லை. அதற்கு மிக சிறிய உதாரணம், ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், கம்யூனிசம் எவ்வாறு பிறந்தது, அதோட சித்தாந்தம் என்ன, சித்தாந்தத்தை ஏன் நம்மளால் பாதுகாக்க முடியவில்லை. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் கம்யூனிசம் பரவி கிடைந்தாலும் 5 நாடுகள் மட்டுமே அதனை பின்பற்றி வருகின்றது. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இன்னும் பின்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது கம்யூனிசத்தை பார்க்கும்போது. அடுத்த வீடியோவில் சோசியலிசம் என்றால் என்ன, அடுத்த வீடியோவில் மார்க்சிசம் என்றால் என்னன்னு உங்களுக்கு விளக்கி கூறுவதில் வடகை 360 சேனல் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. பாய்.